உலகத்திலே இந்த ஒரு கோயிலுடைய தேரை மட்டும் மனிதர்கள் மட்டும் இல்லாம ஜேசிபி யானைகளும் சேர்ந்து இழுத்தாதான் நகரம் அப்படின்ற மாதிரி தேரை பத்தி எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? தேர்களுக்கு எல்லாம் ராஜா என்று சொல்லக்கூடிய ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேரான திருவாரூர் தியாகராஜருடைய ஆழி தேரோட்டத்துக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம். பொதுவாகவே வாகனங்கள்ல மட்டும்தான் பிரேக் அடிச்சு நம்ம பார்த்திருப்போம். ஆனா உலகத்திலேயே ஒரு தேருக்கு ஹைட்ராலிக் சிஸ்டம் மூலமா பிரேக் அடிக்கக்கூடிய காட்சிகளை நீங்க திருவாரூர் தியாகராஜர் கோயிலுக்கு வந்தீங்கன்னா மட்டும்தான் பார்க்க முடியும். 96 அடி உயரமும் 300 டன் எடையும் கொண்ட இந்த பிரம்மாண்ட தேரை வடம் பிடிச்சு இழுக்கக்குள்ள அந்த தேரானது ஆடி அசைந்து வரக்கூடிய காட்சிகளை நம்மளால விவரிக்கவே முடியாது. திருவாரூரை ஆண்ட மனுநீதி சோழன் பசுவிற்கு நிதி வழங்குவதற்காக தன்னுடைய மகனையே தேரேற்றி கொன்றதாக தலபுராணங்கள் கூறுகிறது. காலப்போக்கில் சோழர்கள் காலகட்டத்தில் கல் தேரானதை வடிவம் வச்சு இன்ன வரைக்கும் வெகு விமர்சையா ஆழி தேரோட்டத்தை நடத்திட்டு வராங்க. உலகெங்கிலும் இருக்கக்கூடிய சிவபக்தர்கள் பொதுமக்கள்னு சொல்லிட்டு கோடிக்கணக்கான மக்கள் ஒரு தேர் திருவிழாவுக்கு வராங்க அப்படின்னா அது திருவாரூர் ஆழி தேரோட்டம் மட்டும்தான். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இருக்கக்கூடிய தேர் கட்டிடத்தை திருவாரூர் ஆழி தேரோடைய வடிவமைப்பை கொண்டுதான் கட்டமைச்சிருப்பாங்க. இதெல்லாம் விட மிக சிறப்பு என்னன்னா மக்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த ஒரு வார்த்தையை கோஷங்கள் முழக்கமிட்டாதான் இந்த தேரானதை நகர்ந்து வருமா.